சரி டைம் ஆகுது, கிளம்பு. ஏய், அத நான் சொல்லணும். என்ன கள்ள விட்டுறலாமா? ஒத்த வாங்குவ. நான் ரூல்ஸை எப்பவுமே மீற மாட்டேன். நான் எப்படி வந்தனோ அதே வழியா தான் போவேன். முதல்ல நீ கிளம்பு. இல்ல அப்சரா. உன்னை கிளம்புன்னு சொன்னேன். ஓகே. நீ பிறந்ததே தப்புன்னு சொல்ற. இதுல உனக்கு புள்ள வேணுமா? சஞ்சய், அந்த துரைக்கு மகனா பிறந்ததே பெரிய தப்பு. அந்த தப்புக்கே நீ என்னெல்லாம் கஷ்டப்பட போற தெரியுமா? உன் குடும்பம் எப்படி நாசமா போகுது தெரியுமா? சரி, என்ன ஏது? என்னடா நக்கலா? இப்போ உனக்கு என்னமா வேணும்? மணி இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? ராத்திரி நேரத்துல எங்கடா போயிட்டு வர? நம்ம சுரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட். ஃபோன் வந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். ஏன் என்ன எழுப்பி சொல்லிட்டு போறதுக்கு என்னவா? ஏமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், அப்புறம் என்ன? நான் என்ன டூருக்கா போனேன் எல்லாரையும் எழுப்பி சொல்லிட்டு போறதுக்கு? டேய், நீ கோவப்படுறத பாக்கும்போது தான் எனக்கு சந்தேகமே வருது. ஏமா இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன நம்மளன்னா நான் என்னமா பண்ண முடியும்? ஆமாண்டா, இந்த உள்ள ஒருத்தி இருக்காளே, அவளை இப்படித்தான் நம்பி நம்பி இப்ப எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியும்ல? உன் பொண்ணு மாதிரியே என்னையும் நினைச்சிட்டியா?
போமா, சும்மா லூஸ் மாதிரி பேசாம போய் தூங்கு. ஆமாண்டா, நான் லூசு தான். அவ எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினா நீ லூசுங்கிற. இதெல்லாம் எனக்கு தேவைதான். மா, இவன் நடு ராத்திரியில எங்கேயோ போயிட்டு வந்தா, அதுக்கே என்ன இழுக்கிற? அம்மா தாயே, நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நீ பண்ணதெல்லாம் போதும். இப்ப நான் அப்படி என்னமா பண்ணிட்டேன்? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்கிட்ட பேசல, நான் என் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. உன் வேலை என்னவோ அது மட்டும் பாரு போ. டேய் டேய் சஞ்சய், ஹலோ ஹலோ, யாருங்க இந்த நேரத்துல? நான் தான். நித்யா, என்ன இந்த நேரத்துல? இல்ல, பேசணும்னு தோணுச்சு. நீங்க என்ன மிஸ் பண்றீங்களா? நிறைய. நான் கூட ரொம்ப மிஸ் பண்றேன். எப்போ வந்து என்ன கூட்டிட்டு போறீங்க? நீ எப்ப சொன்னாலும். நான் உங்க வைஃப் தானே. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்புறம் என்ன, நான் சொல்லணுமா? இப்பவே வந்து கூட்டிட்டு போங்க. அவசரப்பட வேண்டாம் நித்யா. நாளைக்கு முத வேலையை வீடு பாத்துறேன். உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். சரி. வேற என்ன நித்யா? ஒன்னும் இல்ல. வச்சுட்டா. என்னாச்சு நித்யா? என்னங்க? சொல்லு. I love you. I love you so much. Thanks. நான் வச்சிடுறேன். அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆண்டி, வா நிவேதி, உள்ள வா, உட்காரு. வாமா உட்காரு. நான் காபி போட்டு கொண்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. நீங்க எல்லாம் பிஸியா இருக்கிறப்போ நான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்துட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஷாம் வரல? காலேஜ் போற வழியில உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது போங்க, உனக்கு டயக்ராம் வரையறதுக்கு இப்படி ஒரு சாக்கா? அதுவும் தான். ஏன் மாமா, எனக்காக படம் வரைஞ்சு தர மாட்டீங்களா? இந்தாம்மா காபி சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. ஆக்சுவலா நான் வந்ததே டிராயிங் விஷயமா பேசதான். டிராயிங் அசைன்மெண்ட்ல நான் தான் ஜாஸ்தி மார்க். இப்பெல்லாம் என் காலேஜ்ல எனக்கு லேடி பிகாசோன்னு பேரே வச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் போங்க, அது ஆர்ட், இது டயக்ராம். அப்போ உங்க அண்ணன் வரைஞ்ச படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றியா? பாருங்க மாமா. இப்போ உனக்கு என்ன வேணும்? படம் வரையணும், அவ்வளவுதானே? எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நைட் வந்து வரைஞ்சு வைக்கிறேன். இல்ல, இது படம் வரையறது இல்ல. வேற? இல்ல, எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் வருது. மத்த எல்லாரையும் தாண்டி நான் ஏதாவது புதுசா பண்ணி அசத்தணும். அதான். என்ன நிவேதி, நீ பிஇ படிச்சிட்டு இருக்க,
நட்ராஜ் வெறும் டிப்ளமோ தானே? உங்க அண்ணன் தான் எம்இ படிச்ச ஆளுங்களே ஓரம் கட்டிட்டாரு. 5 லட்சம் ரூபாய்லாம் எனக்கு வேண்டாமா. ப்ராஜெக்ட்டுக்கு புதுசா ஏதாவது ஐடியா கொடுத்தா போதும். நீ ஆச்சு உங்க மாமாவாச்சு. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். மா நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா. வரேன்டா. நிவேதி பாய். பாய் பாய். மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. டிப்ளமோ ஃபைனல் இயரும் பிஇ செகண்ட் இயரும் ஒரே மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னா நான் என் ஃபைனல் இயரில் பண்ண ப்ராஜெக்ட் நோட்டை உங்ககிட்ட கொடுக்குறேன். அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சூப்பர், பாரு. கொண்டு வா மாமா. சரி நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். என்னம்மா நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க? நட்ராஜ் எங்க? நட்ராஜ் மா அதை வந்துட்டமா. என்னப்பா நீ இவ்வளவு மட்டும் தனியா உட்கார வச்சிருக்க? இல்லைம்மா, நோட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தா அதை எடுக்க தான் போயிருந்தேன். இந்த முதல்ல இது ஓகேன்னு பாரு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ் மாமா. வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா. மா நானும் வேலைக்கு கிளம்புறேம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போப்பா. என்னம்மா நீ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டமா. வாங்க தம்பி உட்காருங்க. எல்லாரும் வேலை கிளம்பிட்டு இருக்க நேரம் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி நல்லது நடக்கிறப்பவும் உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நேத்து நித்யா ஃபோன் பண்ணி எப்போ வந்து கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா. தனியா ஒரு வீடு பார்த்து எல்லாம் சரி பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு வரலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்பா. இப்படித்தான் நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. எப்படியோ நீங்க ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. நித்யா பேசிக்காவே நல்ல பொண்ணுதாம்மா. அவங்க அம்மா அப்பா தான் அவளை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. ஐயோ அம்மா, நான் என்ன சொல்லல, உங்களை பத்தி தான் சொல்றேன். ஆமாம்மா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. அதான் எதையும் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிட்டா. என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னவ இப்ப எப்படி பேசுறா தெரியுமா? அவ பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பொண்ணு அவ புருஷன் என்கிட்ட வந்து பறிஞ்சு பேசுறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எதுக்கு தம்பி இதெல்லாம்? அவ ஏன் பொண்ணுங்கிறது எப்பவும் மாறாது. ஏன்னா எனக்கு 3 பொண்ணுங்க 2 பசங்க. இதுல யார் தப்பு பண்ணாலும் எப்படி என்னால வெறுத்து ஒதுக்க முடியும்? நீங்க என் மருமக. என் பொண்ணு இதே மாதிரி எப்பவும் வச்சு பாத்துக்கோங்க. அது ஒண்ணு போதும் எனக்கு. சரிம்மா, நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்கு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நானும் நித்யாவும் மறுபடியும் சேர்றதுக்கு முக்கியமான காரணமே மதிதான். மதி மட்டும் அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசலன்னா நான் நித்யாவை போய் பார்த்துருக்கவே மாட்டேன். மதி பேசினதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட ஈகோவை கழட்டி தூக்கி எறிஞ்சேன். அதுக்காகவே இப்போ நித்யா
அவ ஈகோ விட்டு கொடுக்க தயாராகி வந்துட்டா. தேங்க்ஸ் மதி. ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி இருங்க, அது போதும். தம்பி, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். வரேன். ஏமதி, நினைச்சு பார்த்தா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட கோவத்துக்குமே எந்த அர்த்தமும் இல்லைல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் எவ்வளவு சாதாரணமா எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசி சண்டை போட்டுடுறோம்ல. காலம் எல்லாத்துக்கும் மருந்து போடுங்கிறத மருந்தும் சண்டை கோழிகளை செலுத்துக்கிட்டே நிக்கிறோம். நான் பாபு கிட்ட பேசினதை பத்தி தானம்மா சொல்ற? ஆமாமா மதி, அந்த பையன் தப்பான பையன் இல்லைன்னு நான் சொன்னப்போ நடுராத்திரியில கோச்சுக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போன. இத மாதிரி எல்லாரையும் தான் சொல்ற. அவசரப்பட்டு கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லைல்ல. அது என்னமோ உண்மைதாம்மா. பாபுவை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வரும். இப்ப அந்த கோவம் போய் அவனை பார்த்தாலே பரிதாபம் தாமா வருது. அவனும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பி, அவனால எதுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை, அதான் ஃபோன் பண்ணி நித்யா கிட்ட போய் பேசுன்னு சொன்னேன். அவன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். நியாயமா பார்த்தா உனக்கெல்லாம் அதை சொல்லியிருக்கணும். பாபு சொன்ன மாதிரி மனுஷங்க அவங்கவுங்க ஈகோவை தூக்கி போட்டுட்டாலே எல்லாமே சரியாயிடும். நான் ஈகோ இல்லாம பாபுக்கு ஃபோன் பண்ணதுனால தானே இது எல்லாமே நடந்துச்சு.